Hi and hello, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீது டாக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாப்பிட்ட உடனே மோஷன் வருதா? சாப்பிட்ட உடனே மோஷன் வந்தால் எதுவும் ப்ராப்ளமா? இதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். கேஸ்ட்ரோகோலிக் ரெஃப்ளெக்ஸ்னு சொல்லப்படுற வயிறில் நடக்கக்கூடிய இயல்பான நிகழ்வால் சாப்பிட்ட உடனே மோஷன் ஆகுது. இது கம்ப்ளீட்லி நார்மல். வயிறில் உணவுப் பொருட்கள் என்ட்ரானோடனே குடல் சுருங்கி விரியக்கூடிய ஹார்மோனை நம்ம உடம்பு ரிலீஸ் பண்ணும். இது ஏற்கனவே சாப்பிட்டு செரிச்ச வேஸ்ட்டை வெளித்தள்ளுறதுக்கு ரெடி ஆகிடும். இதனால் நீங்களும் டாய்லெட்டுக்கு ஓடிடுவீங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். சிலருக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும், அதனால் மோஷன் போகிற ஏர்ஜ் இருக்காது. ஒரு சிலருக்கு இந்த தூண்டுதல் அதிகமாக இருக்கிறதால டாய்லெட்டுக்கு அவசரமாக ஓடிடுவாங்க. நார்மலாக பதட்டம் பயம் அதிகமாக இருக்கிறப்போ மோஷன் போக தோணும். சில ஹெல்த் கண்டிஷனில் இந்த கேஸ்ட்ரோகோலிக் ரெஃப்ளெக்ஸ் பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமில் டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நகரும். ஃபுட் அலர்ஜி, கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் குடல் சம்பந்தமான வேற பிரச்சனைகள் இருந்தாலும் இது கண்டிப்பாக வரும். வயிறு உப்பிசம் இருந்தா, அடிக்கடி கேஸ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா, அடி வயிறுல வலி அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தா, மோஷன்ல சளி கலந்த மாதிரி இருந்தா, டயரியா, கான்ஸ்டிபேஷன் இருந்தா டாக்டர் அட்வைஸ் எடுக்கணும். நார்மலாக கேஸ்ட்ரோகோலிக் ரெஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. டயட்டில் நிறைய காய்கறிகள் அண்ட் ஃபர்மெண்டட் ஃபுட் சேர்க்குறப்போ இதை கரெக்ட் பண்ண முடியும். பட் வயிறு அண்ட் குடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறப்போ கண்டிப்பாக இதை கவனிக்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை யாருக்கு தேவைப்படுமோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.